இருக்கும். நம்மளும் நிறைய மூலிகை மைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மூலிகைக்குமே தனித்துவமான மருத்துவ குணங்கள், ஆன்மீக பலன்கள் இருக்கு. அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போற மூலிகை பாத்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் இருக்கக்கூடியது. இது இருக்கும் இடத்துல நெகட்டிவிட்டியே வராது. கொஞ்சம் கூட எதிர்மறையான ஆற்றல் அணுகவே அணுகாது. இது உலர்ந்து போனால் கூட இதுக்கு பவர் அதிகம். அப்படியே இருக்கும், அதுக்கான பவர் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு இந்த ஆற்றங்கரையில இருக்கும். இயற்கை எப்படி அழகா படைச்சிருக்கு பாருங்களேன். தண்ணீர் தான் உலகத்துல எல்லா ஜீவராசிக்கும் பொதுவானது. தண்ணீர் இல்லாம நீரின்றி அமையாது உலகு. அப்போ அந்த ஆற்றம் படுக்கையில இந்த தர்பைப்புல் இருக்குன்னா நேச்சுரலாவே அதை கிளென்ஸ் பண்ணுது பாருங்க. நம்ம ஒரு மை இடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள பாதுகாக்கிறதுக்கு. நெத்தியில மை இடுவாங்க, குழந்தைகளுக்கு திருஷ்டிக்காக மை இடுவாங்க. மை இடுறது கருப்பு நிறத்துல ஒரு பொட்டு வைக்கிறோம்னா அதுக்கு நமக்கு நெகட்டிவிட்டி வராம பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். பொதுவா நமக்கே ஒரு மை வச்சுட்டோம், ஒரு கயிறு கட்டிட்டோம்னா மனசுல ஒரு தைரியம் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூடயே வரும். யாராவது நம்மளோட திருஷ்டி படுது இல்ல நெகட்டிவா நம்மள நினைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் நமக்கு வராமல் இருக்கும். இது சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான வழிமுறை. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நிறைய இந்த பசிய மை, அந்த மை, இந்த நிறைய மையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நானும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். பட் அதில் எங்கள் மேம் இன்னைக்கு மூலிகை மை சொல்கிறாங்க. அதாவது இயற்கையான ஒரு மூலிகை மை, நினச்சதெல்லாம் நடக்கிற ஒரு மை ஒன்று இருக்கான். அது என்ன மை அப்படின்னு நம்ம மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். நிறைய மையங்களெல்லாம் பற்றி கேள்விப்படுறோம் மேம், இல்லையா? அந்த மையில் நீங்கள் ஒரு மை இருக்குன்னு சொன்னீங்க என்கிட்ட. அது என்ன மை மேம்? அது நம்மளே கூட செஞ்சுக்கலாம், இயற்கையானது, மூலிகை அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது இப்போ மக்களுக்கும் ஈஸியாக இருக்கும்ல அவங்களும் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு. சொல்லுங்க மேம். ஈஸியாக இருக்கும். நம்மளும் நிறைய மூலிகை மைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மூலிகைக்குமே தனித்துவமான மருத்துவ குணங்கள், ஆன்மீக பலன்கள் இருக்கு. அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போற மூலிகை பாத்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் இருக்கக்கூடியது. இது இருக்கும் இடத்துல நெகட்டிவிட்டியே வராது. கொஞ்சம் கூட எதிர்மறையான ஆற்றல் அணுகவே அணுகாது. இது உலர்ந்து போனால் கூட இதுக்கு பவர் அதிகம். அப்படியே இருக்கும், அதுக்கான பவர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான மூலிகை, தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைனா தர்பைப்புல். ஓகே. தர்பைப்புல் நீங்க அந்த யாகம் பண்ணும்போதெல்லாம் வச்சிருப்பாங்க மேம். அதுதான் தர்பைப்புல் யாகம் பண்ணும்போது இருக்கும். கிரகணத்தப்பெல்லாம் நீங்க சாப்பாடோ தண்ணீரோ இருந்தா அதுக்கு மேல போட்டு வச்சிருவாங்க. கிரகணத்தால வரக்கூடிய இந்த கெட்ட சக்திகள் அதுல தண்ணீர்லயோ உணவுலயோ படக்கூடாது. அதை காக்குறதுக்கு ஒரு லேயர் மாதிரி அது ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதுக்குதான் இந்த தர்பைப்புல். பொதுவாகவே இந்த தர்பைப்புல் பாத்தீங்கன்னா மேம் இந்த ஆற்றங்கரையில இருக்கும். இயற்கை எப்படி அழகா படைச்சிருக்கு பாருங்களேன். தண்ணீர் தான் உலகத்துல எல்லா ஜீவராசிக்கும் பொதுவானது. தண்ணீர் இல்லாம நீரின்றி அமையாது உலகு. அப்போ அந்த ஆற்றம் படுக்கையில இந்த தர்பைப்புல் இருக்குன்னா நேச்சுரலாவே அதை கிளென்ஸ் பண்ணுது பாருங்க. கிரகண தப்பையோ சரி இல்ல மற்ற காலங்கள்லயோ சரி எந்த வகையான தொற்று கிருமிகளும் தண்ணீர்ல இருக்க கூடாது. அதை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் பாத்தீங்கன்னா தண்ணீர்ல பட்டு அது கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இயற்கையே அப்படி அழகா அமைச்சிருக்கு. அந்த வகையில தர்பைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்போ ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு மை இடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள பாதுகாக்கிறதுக்கு. நெத்தியில மை இடுவாங்க, குழந்தைகளுக்கு திருஷ்டிக்காக மை இடுவாங்க. மை இடுறது கருப்பு நிறத்துல ஒரு பொட்டு வைக்கிறோம்னா அதுக்கு நமக்கு நெகட்டிவிட்டி வராம பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். பொதுவா நமக்கே ஒரு மை வச்சுட்டோம், ஒரு கயிறு கட்டிட்டோம்னா மனசுல ஒரு தைரியம் இருக்கும். இந்த சாமி கொடுத்த கயிறு, சாமி வேண்டி நம்ம கட்டியிருக்கோம், சாமி கோயில்ல கொடுத்த மை வச்சிருக்கோம், அப்ப சக்சஸ் தான், தைரியமா நம்ம போலாம் அப்படின்னு நமக்கே மனசுல ஒரு பாசிட்டிவ்னஸ், கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த மாதிரி இந்த தர்பைப்புல்ல செய்யக்கூடிய மை நம்ம வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு தர்பைப்புல் வாங்கினா கூட போதும். வாங்கிட்டு நெய் தீபம் ஏற்றணும். நல்ல புதிதான ஒரு அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி கடவுள்கிட்ட நல்லா உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட
அப்படியே இந்த மனம் உருகி வேண்டிக்கோங்க. என்ன உங்களுக்கு வேண்டுதலோ, உடல் நலம் சரியாகணும், பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு என்ன வேண்டுதல், குழந்தைகள் நல்லா கல்வியில சிறக்கணும், வேலை நல்லா நமக்கு கிடைக்கணும், பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த எதுவோ நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தீபம் ஏற்றி இந்த தர்பை புல்லை அதுல தீபத்துல காட்டி நம்ம எரிக்கணும். ஸோ அது சாம்பலாக நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல கருமை நிறத்துல சாம்பலாக நமக்கு கிடைக்கும். ஸோ அது எரியும் போதே நம்மளுடைய வேண்டுதலை சொல்லிக்கிட்டே நம்ம தீபத்துல காட்டிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த சாம்பல் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 2-3 துளி நெய் விட்டு அதை கலந்து எடுத்து வச்சுக்கணும். இது மை மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ வெளியில போகும்போது கிழக்கு பக்கமாக நின்று நம்ம கிழக்கு பக்கமாக நின்று கடவுளை நல்லா வேண்டிட்டு உச்சந்தலையில இந்த மையை வச்சிடணும். உச்சந்தலையில இந்த மையை வச்சுட்டு நம்ம வெளியில போறது. அதே மாதிரி குழந்தைகள் வெளியில எங்கேயாவது நம்ம கை குழந்தைங்களை வெளியில கூட்டு போறோம்னா இந்த மையை உள்ளங்காலில் உள்ளங்கையில நம்ம வச்சுட்டு குழந்தைகளை கூட்டிட்டு போகலாம். அப்படி போகும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூடயே வரும். யாராவது நம்மளோட திருஷ்டி படுது இல்ல நெகட்டிவா நம்மள நினைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் நமக்கு வராமல் இருக்கும். இது சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான வழிமுறை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தர்பை புல் அப்படின்னு சொல்றது சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. சிறுநீரகம் நீர்பூதத்தை சேர்ந்தது. பஞ்சபூதத்துல நீர்பூதத்தை சேர்ந்ததுதான் கிட்னி. அப்போ சிறுநீரக கற்கள் இருந்தாலும், சிறுநீர் கடுப்பு, நீர் எரிச்சல், கிட்னி டிசீஸ் இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, யூரினரி பிளாடர்ல ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே இந்த தர்பை புல்ல கஷாயமாக போட்டு குடிக்கலாம். அவ்வளவு நன்மை இதுல இருக்கு. ஒன்றும் இல்லை, நல்ல உலர்ந்த தர்பை புல் தான். நைட்டே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு 3 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நைட்டே மூடி வச்சிடணும். ஸோ காலையில இதனோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி 1 கிளாஸா அந்த கஷாயம் வந்த பிறகு ஃபில்டர் பண்ணி அந்த கஷாயத்தை காலையில குடிக்கணும். ஒரு 10 நாள் 15 நாள் குடிக்கும்போதே சிறுநீரக எரிச்சல், கிட்னில ஸ்டோன் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கும் நம்ம தர்பை புல் கஷாயம் தாராளமாக குடிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சரும பிரச்சனைகளுக்கும் தர்பை புல் ரொம்ப நல்லது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சரும ரோகங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த கிரீம்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல தர்பை புல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து சேர்த்திருப்பாங்க. தர்பை புல்ல இருந்து எடுப்பாங்க, வெட்டிவேர்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் நிறைய பேருக்கு தெரியாது. தர்பை புல்ல அந்த யாகத்தப்ப மட்டும்தான் பாக்குறோம். எனக்கும் அதான் மேம் தெரியும். வீட்டுல வாங்கி வைங்க, பூஜை அறையில தர்பை புல் ஒரு ஓரமாவது வைங்க. அதனுடைய பாசிட்டிவ்னஸ் எப்பவுமே வீட்டுல நமக்கு இருக்கும். நிறைய பலன்கள் இருக்கு. நீர்த்தாரை எரிச்சல் இருந்து அந்த கஷாயம் கூட நாங்க பயன்படுத்தலாம். சூப்பர் மேம், எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிட்னி பிரச்சனையே தீக்குதே. ஆமாம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தர்பை புல் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த யாகத்துக்கெல்லாம் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கான். சருமத்துக்கே அவ்வளோ நல்லதான். ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தர்பை புல்லில் அவங்க எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ பிரச்சனையை தீக்குது, அது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வாங்குங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.